ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சுற்றி பார்க்க போகிறது கன்னியாகுமரி விவேகானந்தர் பாறைக்கு தான் இப்போ கிளம்பிட்டோம். எங்கள் அண்ணனோட டெம்போவில் நாங்கள் கிளம்பி உட்காந்தாச்சு. யாரெல்லாம் போகிறோன்னா, இது என்னோடய பழைய தோழி, என் கூட படித்த பிள்ளை தனலட்சுமி. அதுக்கடுத்தால எங்கள் தம்பியோட ஒய்ஃபு, அப்புறம் அண்ணன் ஒய்ஃபு. அண்ணன் முன்னாடி வண்டி ஓட்டுறான் பாரு. அண்ணன் பிள்ளைங்க, தங்கச்சி பிள்ளைங்க எல்லோரும் சேர்ந்து போனோம். அப்புறம் ஒரு மச்சான் வந்தாங்க, சுதாகர் மச்சான்னு சொல்லிட்டு, எங்கள் ஊர் தான். இவங்க எல்லோரும் சேர்ந்து போய் இறங்கியாச்சு கன்னியாகுமரியிலேருந்து நாங்கள் இறங்கினோடனே பார்த்தது காந்தி பார்க்கு பார்த்ததெல்லாம் இது பண்ணலை, வீடியோவில் எடுக்கலை. அடுத்தால செருப்பு வாங்குறதுக்கு சின்ன பசங்களுக்கு செருப்பு இல்லாமல் இருந்து செருப்புலாம் வாங்கிக்கிட்டு கிளம்பியாச்சு. ஏன்னா சரியான வெயில், நாங்கள் போன நேரம் பார்த்து சரியான வெயில். கடையெல்லாம் சுற்றி பார்த்துக்கிட்டே மெதுவாக போயிட்டு இருந்தோம். ஏன்னா ரொம்ப லைனாக இருந்துச்சு. எங்களுக்கு முதல்ல தெரியாது இவ்வளோ தூரம் போனோம் அப்படின்ட்டு. கிட்டே வந்துட்டோம் போல் நினச்சிட்டு போர்டெல்லாம் பார்த்தோன்னே கிட்டே தான் நம்ம வந்தாச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். பார்த்தா அதுக்கப்புறம் தான் இருந்திருக்கு தூரமே. ரொம்ப தூரம் லைனில் நின்று போயிட்டே இருந்தோம். ஏன்னா அங்கே வந்ததில் நடிகர் கிங்காங் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கார் வேறு கூட்டிகிட்டு போய் என்னை காமிக்கிறதுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. ஆனால் நான் பார்க்கல, அவங்க மட்டும்தான் பார்த்தாங்க. அதுக்கப்புறமா லைனில் உட்காந்து மெதுவாக போயிட்டு இருந்தோம். அங்கே கண்ணாடி பாலம் போட்டிருக்காங்க. இப்போது அதெல்லாம் நல்லா இருக்கும்னு சொன்னதுனால கண்ணாடி பாலம்லாம் சுற்றி பார்க்குறதுக்காக நாங்கள் கிளம்பிட்டோம். பார்த்துட்டு வருவோம். நம்ம எப்பவும் போகிறது கிடையாது, எங்கள் அண்ணன் கூப்பிட்டு போனதுனால தான் இந்த டைம் போனோம். எங்கள் வீட்டுக்காரர் எங்கேயும் சுற்றி போகிறதுக்கெல்லாம் கூப்பிட்டு போக மாட்டாங்க. அதனால் சரின்னு போனது தான். ஆனால் லைன் தான் சரியான லைன். ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தோம். சரியான வெயில். இப்போ தான் எல்லாம் தாண்டி போட்டு ஏறுறதுக்காக வந்துட்டுருக்கோம். இது போட்டா கப்பலான்னு சொல்லணும்னு எனக்கு தெரியல. ஆனால் பெருசாக இருக்குது கப்பல் மாதிரி. அதில் ஏறி உட்கார்றதுக்கு நின்று இது ஒவ்வொரு கப்பலாக வர கொஞ்சம் பேராக ஏற்றுறாங்க. ஒரு 103 பேரா 113 பேரோ என்னமோ ஏற்றணுமா. ஆனால் அவன் 150 பேருக்கு மேலே ஏற்றுவான். அந்தளவுக்கு கூட்டம் நின்றுட்டுருக்குது. அதில் ஏறி உட்காந்தாச்சு. நாங்கள் உட்காந்தோடனே பின்னாடி வீடியோலாம் அந்த திருவள்ளுவர் சிலையெல்லாம் எடுத்தோம். ஆனால் அதெல்லாம் சரியாக பதிவாகலை, இல்லைன்னா போட்டிருப்பேன். அது நல்லா அழகாக இருந்துச்சு. போகிறதுக்கு இந்த போட்டு ஒரு முறைக்கு மேலே நீங்கள் வர மாட்டீங்க. இந்திய தொலைக்காட்சியில் முதல் முறையாக நீங்கள் பார்க்க வந்திருக்கும் இந்த பாலம் கண்ணாடி பாலம். நாங்கள் அதை பார்க்கறதுக்கு 4 மணி நேரம் வெயிட் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். நீங்கள் யாராவது வர்ற மாதிரி இருந்தால் வரும்போது நல்லா சாப்பிட்டு வந்துருங்க. எனக்கு சாப்பிட்றது ஒன்றும் கிடைக்காது, தரமாட்டாங்க. அதெல்லாம் சாப்பிட்டு வந்துருங்க. இன்னொரு விஷயம், நீங்கள் ஒரு முறை பார்த்தீங்கன்னா அப்புறம் நீங்கள் வரவே மாட்டீங்க. காரணம் 4 மணி நேரம் வெயிட்டிங். நாங்கள் தெரியாமல் வந்துட்டோம். அடுத்த முறை நாங்கள் வர மாட்டோம். ஆமாம், இல்லை அப்படி இல்லை. விஜயை பார்த்தா தான் கட்டை வேகம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கட்டையை பார்த்தீங்கன்னா உங்கள் கட்டை வெந்துடும். அந்த மாதிரி இருக்குது பாலம். விஜயை பார்க்குறது ஒன்று, இந்த பாலத்தை பார்க்குறது ஒன்று. ரொம்ப கஷ்டப்படணும். ஓகே, ஒரு கருத்துக்களை மக்கள்கிட்ட கேளுங்க. என்ன போல் ஆழ்வர்கள் நாக்கு தள்ளி வந்தோம். இருந்தாங்க. ஏன்னா எங்கேயுமே கூப்பிட்டு போக மாட்டாங்க. நீங்கள் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஆசைப்படுறியா அப்படின்ட்டு நாங்கள் விவேகானந்தர் சிலை இருக்கும்ல, அதுக்குள்ளே வந்துட்டோம். வரும்போது சரியான மழையில் நனைஞ்சு உள்ளே வந்ததுனால கொஞ்சம் நேரம் அங்கே உள்ளே வெயிட் பண்ணி உட்காந்துட்டோம். ஏன்னா கீழெல்லாம் தண்ணியாக தான் இருந்தாலும் நடந்த அலுப்பில் எல்லோரும் உட்காந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு தான் அப்புறம் எழுந்திரிச்சு எல்லாத்தையும் சுற்றி பார்த்தோம். அங்கே நிறைய சிலைகள் இருந்துச்சு. ரொம்ப வீடியோ எடுக்கலான்னு எடுக்க தான் செய்யலாம், எல்லோரும் எடுத்தாங்க. நான் தான் எதுவும் எடுக்கலை. ஆனால் விவேகானந்தர் சிலையை மட்டும்தான் நான் எடுத்துட்டு சரி கிளம்புவோம் அப்படியான மழை நிற்கட்டும்னு சொல்லி ஒரு 2 மணி நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். ஆனால் கூட மழை நின்ற மாதிரி இல்லை. அதனால் சரி மழையாக போயிடுவோம். என்னமோ அப்புறம் நைட் ஆயிரும், சாப்பிடவும் முடியாது. பிள்ளைங்க எல்லாம் பசிக்குதுன்னு சொல்ல ஆரம்பிச்சு. கையில் இருந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் காலியாகிடுச்சு. எல்லாம் இது பண்ணி வீடியோ எடுத்துகிட்டு அடுத்தால கண்ணாடி பாறைக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். வெளியே அந்த கண்ணாடி பாறை வழியாக தான் நம்ம திருவள்ளுவர் சிலையை பார்க்க வேண்டியிருக்குது. அதனால் அதுக்கு கீழெல்லாம் அலை போகிறது எல்லாமே நல்லா தெரியுது. அதெல்லாம் நல்லா ரசித்து பார்த்துக்கிட்டே போனோம். என்ன கொஞ்சம் நேரம் கூட நிற்க விட மாட்டேங்கிறாங்க. போங்க ஃபோட்டோ எடுக்காதீங்க, உட்காராதீங்க, நிற்காதீங்க, நடக்காதீங்கன்னுட்டு விரட்டி விட்டுட்டே இருந்தாங்க.
இருந்தாலும் நாங்கள் முடிஞ்ச அளவு வீடியோ எடுத்துக்கிட்டே தான் போனோம். அதில் யாராச்சும் உட்காந்து ஆசைக்கு வீடியோ எடுத்தாலும் எடுக்க விட மாட்டேங்கிறாங்க. எடுக்காதீங்க எடுக்காதீங்கன்ட்டே இருந்தாங்க. ஆனால் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. உங்களுக்கும் அந்த சின்ன சின்ன கிளிப்பு போட்டிருக்கேன் பாருங்கள். இதுதான் கண்ணாடி பாலத்துக்கு கீழே அடிக்கிற அலை. எல்லாம் நல்லா அழகாக தெரிஞ்சிச்சு. கொஞ்சம் மழை பெஞ்சிருந்ததுனால கொஞ்சம் ரொம்ப கிளியராகவும் தெரியல, இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிச்சு. அதுதான் வீடியோவாக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். அப்புறம் திருவள்ளுவர் சிலை நல்லா பெருசாக இருந்துச்சு. அது அவரோட காலே நல்லா பெரிய தடமாக நல்ல பெரிய இதாக இருந்துச்சு. திருவள்ளுவர் சிலையோட காலே. இதுதான் திருவள்ளுவர் சிலை போகிற வழி. அணிப்படியாக ஏறி உள்ளே போக வேண்டியிருக்கு. போய் தான் பார்க்க வேண்டியிருக்குது. ஆனால் ஈஸியாக தான் இருந்துச்சு. ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. ரொம்ப படி இருந்தால் நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஒரு 3 மாடி அளவு அப்படி தான் இருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு. ஜாலியாக என்ஜாய் பண்ணி நல்லா சந்தோஷமாக போய்ட்டு சுற்றிட்டு பார்த்துட்டு இருந்தோம் எல்லாத்தையும். இது ஒரு ஓட்டை வழியாக அங்கேருந்து பார்த்தா அந்த பாறை எல்லாம் தெரியுது, கண்ணாடி பாலம் எல்லாம் இந்த தெரியுது. அது ஒரு ஓட்டைக்குள்ளோடி எடுத்தோம். அடுத்தாப்புல அப்படியே மேலே ஏறி நடந்து போயிட்டே இருந்தோம். சரி பார்க்க ரொம்ப ஆர்வம் திருவள்ளுவர் சிலையை. அடுத்தால பார்த்தா அவரோட காலை பாருங்களேன், எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் கால். ரொம்ப பெரிய கால். ஏன்னா உருவம் வளர்த்தி. ஆனால் நம்ம கிட்டன்னு எடுக்கிறோம் பாருங்கள், அவ்வளோ தெரியல. தூரத்தில் எடுத்ததோட வீடியோ இல்லைன்னா அதை போட்டிருப்பேன். நல்ல பெரிய சிலை. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. நல்லா காற்று எல்லாமே நல்லா சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. நீங்களும் வந்தீங்கன்னா பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நல்ல இடம்தான், பாருங்கள் போய். ஆனால் என்ன எப்போ போனாலும் சாப்பாடு எல்லாமே கொஞ்சம் கொண்டு போங்க, குழந்தைங்கள்லாம் வச்சுருந்தீங்கன்னா. ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப லேட் ஆகுது. லைனில் நிற்கிறது தான் ரொம்ப டைம் ஆகுது. உள்ளே கூட பார்த்துட்டு உடனே வெளியே வந்துடலாம். 1 மணி நேரம் தான் உள்ளே சுற்றிலாம் பார்க்குறது. ஆனால் வெளியே தான் நம்ம லைன் நிற்கிறது தான் ரொம்ப தூரத்துக்கு வர வேண்டி இருக்குது. ரொம்ப டைம் ஆகும். குழந்தைங்க வச்சுருக்கவங்க தண்ணி சாப்பாடு எல்லாம் வச்சுக்கோங்க. அப்புறம் அவ்வளோதான். எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு. பார்த்திங்கன்னா திருவள்ளுவர் சிலையை பாருங்கள். தூரத்துலேருந்து நாங்கள் எடுத்த வீடியோ இது. கிட்டத்தில் எடுத்த வீடியோ இல்லை. சரி, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி. பாய்.